கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:9 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் ஆண்பர் இயேசுவுக்கே, என் ஆண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஓ வாரரா ஓ வாரரா ஓ வாரரா ஓ வாரரா ஓ வாரரா ஓ வாரரா மகிமை உமக்கன்றோ, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, ஓ கரா ஓ பாரரா ஓ கரரா ஓ பாரரா ஓ பாரரா, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, ஆம் நாமம் வாழ்க, ஆம் அரசு வருக, ஆம் சித்தம் நிறைவேறுக, ஆம் நாமம் வாழ்க, ஆம் அரசு வருக, ஆம் சித்தம் நிறைவேறுக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வினோத் பிரதர் பிரைஸ்லார் ரொம்ப நாள் கழிச்சு சகோதரா பார்க்கறாங்க இருக்குது. லீலா அம்மாள் பிரைஸ்லார், செல்வி டீச்சர் பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், பாலசுந்தரி பிரைஸ்லார், டானியல் ராஜேஷ் பிரைஸ்லார். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 13வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 13:9. இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்கு கர்த்தரினால் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. கடூரம், மூர்க்கம், உக்கிர கோபம், இது ஒரு காம்பினேஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு இங்கிலீஷ்ல ராத், ஹெமாக், ராத், ஹெமாக், ராத், ஹே மேக், ஹெச் இ மேல ஒரு கோட்டு போறேன், ஹே மேக், ஹேயும் நீட்டணும், ஏயும் சேர்த்து MAA ஒரு காம்பினேஷன், ஹே மேக் ஒரு காம்பினேஷன், ஹே மேக். இதுக்கு அப்படியா ஆங்கர், கோபம், இது ஒரு எபிரேய வார்த்தை ஹேமாக். இந்த உக்கிர கோபத்தை முதல் முறையாக ஒரு மனிதனுக்கு அது வெளியே வருது. அது யாற்றிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 27வது அதிகாரம், ஏசா 27வது அதிகாரம் 44வது வசனம். அம்மா சொல்றாங்க, ரெபெக்கால் யாக்கோபாட் சொல்றாரு. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
என் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும். சில நாள் இந்த கோபம்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ராத், ஆனா இது வந்து கடுமையான கோபம், உக்கிர கோபம், சகோதரனை கொலை செய்யறதுக்கு அளவுக்கு அது போகிறது. சிலர்லாம் கோவிச்சுக்கிட்டு என்னுடைய கேரக்டர் நான் சொல்றேன், எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்தா நான் பையன் எந்திரிச்சு போயிடுவேன். இவங்களுக்கு தெரியும் நான் சண்டை போட மாட்டேன், ஆனா ஐ குவிட் தட் பிளேஸ். அப்புறம் இந்த உங்களுடைய சங்காத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் போறேன்ட்டு சொல்லாமலே போயிடுவேன். எஸ்கேபிசம்னு சொல்லுவாங்க, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த கோபம் உக்கிர கோபம். இந்த கோபத்தை அடுத்த ஒரு வசனத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். உபாகமம் 9வது அதிகாரம் 19வது வசனம். 9:19. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி. மனித கோபத்துக்கும் ஹேமேக் தான் மனித கோபத்துக்கும், ஏசாவாகட்டும் யாராகட்டும், தேவ கோபத்தையும் அதே வார்த்தை தான் ஆவியானவர் எழுதி வைக்கிறாரு. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரகத்திற்கும் பயந்திருந்தேன். என்ன அருமையா சொல்றேன். ஆண்டோடைய கோபம் உங்களை அழிச்சிடும், உங்களை நிர்மூலமாக்கிறோம், நான் பயத்தோடு இருந்தேன்னு சொல்லி மோசே சொல்லுகிறார். ஆரோன் மேல் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனையும் அழிக்க. மோசையுடைய ஜெபம் அண்ணனுடைய அழிவுல இருந்து காப்பாத்திச்சு. இது ஒரு அருமையான ஒரு காரியம். வாசகமா திரும்ப உபாகமம் 9வது அதிகாரம் 20வது வசனம். மோசே ஆரோன் பிரேயர் எஸ்கேப் அப்படின்னு எழுதிட்டு. ஏன் இதில் இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில காரியங்கள் வந்து அது அவ்வளோ ஒரு அந்த உக்கிர கோபத்தை அழிக்கிறது ஒரு மனிதனால். ரைட், உக்கிர கோபம். சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம பார்க்க இருக்கோம். 6வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 6:1. தாவீது எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தாண்டியாதே. தாவீது வந்து ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஒரு ஏற்ற மனிதன். பல்ஸ் பார்க்கணும் தெரியுமாங்க, எந்த நேரத்தில் எப்படி பார்க்கணும், எதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். என் மேல் இரக்கமா இரும் கர்த்தாவே, என் பலன், நான் பலன் அற்று போயினேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. இதுக்கு பிரதர் ஆர் ஸ்டான்லி எப்படி சொல்லணும், ட்ரூ கன்ஃபெஷன். உண்மையை ஆண்டவர்கிட்ட தெளிவா சொல்லணும். அவருக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது, ஆனா நீ சொல்லணும், என்னுடைய பலவீனத்தை நம்ம சொல்லணும். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். சரி, புலம்பல்ல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எரேமியாவின் புலம்பல் 4வது அதிகாரம் 11வது வசனம். 4:11. கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி. இந்த புலம்பலை என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய கோபத்தில் நிறைவேற்றிட்டார், முடிஞ்சிருச்சு. அப்ப ஒரு புலம்பலாக கோபத்தை குறித்து என்ன வெளிப்பாடு கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமது உக்கிர கோபத்தை ஊற்றி. கோபம், உக்கிர கோபகம், சரி, முதல் வார்த்தை. 2வது அக்கினி. வாசிப்போம், வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 13வது அதிகாரம் 9வது வசனம். இதோ தேசத்தை பாலாக்கி அதில் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்கு கர்த்தரினால் கடு கோபமும் மூக்கமும் உக்கரமா இருக்குது. இதுல இங்கிலீஷ் பைபிள்ல ஃபயர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ் பைபிள் அது இல்லை. இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து தான் இதை நான் எடுத்து சொல்றேன், அதனால ஃபயர் இருக்குது, வேணா நீங்க இங்கிலீஷ் பைபிள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பியூர், P-U-R, பியூர், P-U-R, பியூர். ஃபயர், அக்னி, பியூர். இந்த ஃபயர், அக்னிங்கிறது என்ன அப்படிங்கிற இது ஆண்டவருடைய ஒரு தன்மை. ஃபயர் இதுல ஒரு 5 குறிப்பை நம்ம வேகமாக பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 27வது. எபிரேயர் 10:27. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்து விரோதிகள் பட்சிக்கும் அக்னி, பட்சிக்கும் அக்னி. ஜட்ஜ்மெண்ட்
ஆண்டுடைய பரிசுத்தை வெளிப்படுத்துறதுக்கு இங்க நம்ம பார்க்கிறோம் ஹோலினஸ். 12வது அதிகாரம் 29வது வசனம் எபிரேயர்ல தேவனுடைய கேரக்டரே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. பட்சிக்கிற பியூர், PUR, ரெண்டாவது இது டிவைன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தவங்க கொடுப்பாங்க, ஆனா அப்பீல் போவாங்க. ஆனா டிவைன் ஜட்ஜ்மெண்ட்ல அப்பீல் கிடையாது. ஓவர். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். அவன் அவனது வெளிப்படும். நீங்க ஊழியம் செய்றீங்க, அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியங்கிறது அக்னி அதை சோதிச்சு பார்க்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 4வது விளக்கு. ஏனென்றால் அது அக்னியானாலே வெளிப்படும். அந்த வேலைப்பாடு எத்தனை வேண்டது அக்னியானது பரிசிக்கும். பரிசுத்தாவியான அக்னி மாதிரி இருந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பார்ப்பார். 3வதாக செகண்ட் கமிங், ஒரு அக்னியோட வருகிறார். செகண்ட் கமிங். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து. செகண்ட் கமிங் அக்னி, பியூர். இந்த அக்னியை தான் ஒரு நரகத்தில் வைத்திருக்கிறாங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க. எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஒப்பான். அப்ப ஆண்டோடைய தன்மை பரிசுத்தம் அக்னி. செகண்ட் கமிங் அக்னி, ஜட்ஜ்மெண்ட் அக்னி, கடைசில தூக்கி போடுற இடமும் அக்னி. 5வது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களுடைய கலெக்ஷன். யாக்கோபு 5வது அதிகாரம் 1 வசனம் கடைசியில் அக்னி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களே, யாக்கோபு 5வது அதிகாரம் 1 வசனம், ஐஸ்வர்யவான்களே அலறுங்கள், உங்கள் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிமித்தம் அலறி அலறு. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் போட்டுகிறது. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிக்கும், அவைகள் துரு உங்கள் சாட்சியா இருக்கும். அக்னியை போல கம்பாரிசன், மாமிசத்தை தின்னும். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை முடிக்க போகும், அது டெசோலேட். வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 13வது அதிகாரம் 9வது வசனத்துல, உங்கள் தேசத்தை பாலாக்கி. டெசோலேட். டெசோலேட்டுக்கு மேன், மேன், SA மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், MENE, மேன், மேன், இன் அது சமேன், ரைட். சமேன் என்னங்கிறத பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். இந்த டெசோலேட் அழிவு எங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு அந்த ஆத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. லேவியராகமம் 26வது அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க. 26, 22. உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்டமர்களை வரவிடுவேன், அவைகள் உங்களை பிள்ளையற்றவர்களாகி உங்கள் மீளுகஜங்களை அழித்து உங்களை குறைவரும், உங்கள் வழிகள் எல்லாம் பாலாகி போகும். வழிகள் பாலாகி போகும். இங்கதான் அந்த ரைட் வேர்ட் மேன் அப்படின்னு வருது. இன்னொரு ஆழமான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 20வது வசனம். 13, 20. அப்பொழுது அவள் சகோதரனாய், இது ஆழமான வசனம்னா ஏன் சொன்னேன்னா, அது வெளியில தெரியாது, உள்ள நடக்கிற ஒரு காரியம். அந்த ஒரு பெண் சகோதரனால கற்பழிக்கப்பட்டு அவளுடைய உள்ள இருக்கிற சமாதானம் ஃபுல்லா போய் உள்ள அந்த டெசோலேட் இருக்கு, வெளியில தெரியாது. அதனால ஒரு டீப் ஒரு இது. தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோம் வீட்டிலே தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தது. கிளேசப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு மேன். எப்படி ஒரு தேசத்தை அழிக்கிறார்களோ, இந்த பெண்ணுடைய இருதயம் கிளேசப்பட்டு கொண்டிருக்குங்கிற சாதாரண வார்த்தை மாதிரி தமிழ் இருக்குது. ஆனா
ஒரு டிஸ்ட்ரக்ஷன். ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம அந்த முடிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம். 6:4 உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும், உங்களை கொள்ளையுண்டவர்களை உங்கள் நரகான விக்கிரகம்னா விளப்பது எல்லாமே டெசலேஷன். ஆண்டோடைய கோபம் விக்கிரகத்து மேல வருகிறது. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு, வார்த்தைக்குள்ள வருகிறது. பதிமூணாவது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். திரும்ப வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை நீங்க இதான் கீ அப்படின்னு போட்டுக்கணும். எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்குது, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது கர்ப்பவதிக்கு வருகிற வேதனை போல் வரும். எல்லாத்துக்கும் ஒருதான் காரணம். இதோ தேசத்தை பாழாக்கி டெசலேட், அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக, பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக ஆண்டவர் உண்டு பண்ணின இடம் வந்து பரிசுத்த பூமி. அவர் ஒரு பரிசுத்த தேவன். அவருடைய பரிசுத்தத்திற்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் பாவிகளை பிடிக்காதவருக்கு அதான் அழிச்சிடார். இத வசனத்தை களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. களை விதைச்சிடும் சாத்தான், அந்த களை ஆண்டவர் எடுப்பார். அதிலிருந்து பாவிலிருந்து அழிப்பதற்கு கர்த்தருடைய நாள் கடுமூர்க்கமும் உக்கிரகோபமாய் வருகிறது. இதுதான் தேவனுடைய நோக்கம். இதை வந்து ஒரு ப்ராசஸாக ஆண்டவர் செய்கிறார். ப்ராசஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நாங்கள் ஒரு சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட்டை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சரவணன் நல்லா சோப் போட்டு கழுவி அந்த ஆப்ரேட் பண்ற இடத்த அதை நல்லா நீட்டாக்கி ஒரு ஸ்டெரைல் டவலில் சுற்றி வச்சுருவாரு. ஆனால் அதை அப்படியே பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ட்ரேப் பண்ணி செவலான் பீட்டாடின் ஸ்பிரிட்டெல்லாம் போட்டு டவலெல்லாம் போட்டு அப்படி வச்சுருப்போம். சர்ஜன் வருவார், டாங் டாங் டாங். அவர் நகையெல்லாம் கையெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்புறம் அவர் இன்னொரு பெயிண்ட் அடிப்பார். சரவணனே கிளீன் பண்ணிட்டார்ல, அவர் நல்லா தானே பண்ணார். அது ப்ராசஸ். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஷீட் ஒன்று விட்டுவாங்க, ஒட்டிட்டு தான் நைஃப் வச்சு அறுப்பாங்க. இது ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார். ஏசாயா 47வது அதிகாரம் 10வது வசனம். 47:10 இதுக்கு என்னன்னா நம்பிக்கை. 47:10 ஒரு துன்மார்க்கத்திலே இந்த பாவியிட்ட பிரச்சனை இதைத்தான் அதை காட்டுறார், டெப்த் போட்டு காட்டுறார். உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்க ஒருவரும் இல்லை என்று உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கருத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை உன் இருதயத்தில் எண்ணினாய். இதுதான் ஹோல் காரணம். ஆண்டவர் ஒரு பயம் கிளர்ச்சி பார்த்து இருதயத்திற்குள்ள என்ன இருக்குன்னா அவனுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கு. இது நம்பர் 1 குறிப்பு. நம்பர் 2 டைரக்ஷன் அப்படின்னு ஒரு தலைப்பு நான் கொடுத்துருக்கேன். அது என்ன டைரக்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எரேமியா 6வது அதிகாரம், எரேமியா 6வது அதிகாரம் 22வது வசனம். டைரக்ஷன். இதோ வடக்கே இருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடையாந்தரத்தில் எல்லாம் ஒரு பெரிய ஜாதி எழும்பும். அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, வில்லு வேலு இறக்கம் இருக்காது அவர்களுக்கு. சத்தம் சமுத்திரத்தில் இருக்கும். சியோன் குமாரத்தியே அவர்கள் உனக்கு விரோதமாக வருகிறார்கள். இந்த சியோன் குமாரத்தி உள்ள பாவிகள் நிறைஞ்சிட்டாங்க. அந்த பாவிகள் தங்கள் இருதயத்தில் விக்கிரகத்தை வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க எங்க ஞானம் தான் பெஸ்ட், யாருமே எங்களை பார்க்க மாட்டாங்கிறாங்க. அப்போ ஒரு டைரக்ஷனை ஆண்டவர் இங்கிருந்து தான் அது வருது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறோம் எரேமியா 50வது அதிகாரம் 40வது வசனம். அடுத்து என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். 50:40. தேவன் ஒரு கம்பேரிசன் சொல்றாரு. டைரக்ஷன் ஹார்ட்ல உள்ளது ஒரு கம்பேரிசன். எப்பவுமே ஒரு கம்பேரிசன் இருக்கும். தேவன் சொதாமையும் அந்த குமாரனையும் அதன் சுற்றுப்புறத்தையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போட்டு, எப்பவுமே ஒரு சம்பவத்தை நடக்கும்போது அந்த ஒரு கம்பேரிசன் காட்டுறாரு. அது முடிஞ்சிருச்சு, நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிற, ஆனா இது உன் முடிவு தான். கர்த்தர் சொல்லுகிறார், அதில் ஒருவரும் குடியிருப்பதில்லை, ஒரு மனுஷன் அதில் தங்குவதில்லை. இது வடக்கே இருந்து ஒரு ஜனம், அதே டைரக்ஷன், அது வடக்கு.
சரி, மல்கியா இத இன்னும் அருமையாக சொல்லுகிறார், எக்ஸலண்டா சொல்றார். மல்கியா 4வது அதிகாரம் 1 வசனம் 4:1. இதோ நான் வந்துருச்சு, ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, அதை யாராலையும் மாற்ற முடியும். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். சூளை பார்த்தீங்கன்னா, செங்கச்சோலை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், பச்சை கல்லை வச்சிருப்பாங்க, அங்க ஹீட்டு வரும், டீ டைரக்டா வராது, ஹீட் வந்துகிட்டே இருக்கும். அந்த லோ ஹீட்டு வர வர அந்த கல் அப்படியே ஹார்ட் ஆகிடும். பேப்பர்ல நான் அவருக்கா வாசிச்சேன், ஒருத்தனை பிடிக்காத ஒருத்தனை கொன்று இந்த செங்க சூளைக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த ஹீட்டில் அந்த சாம்பல் கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த நியூஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒருத்தன் நல்லா மப்பில் தண்ணி அடித்து அவங்க சொந்தக்காரர்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், இல்லைன்னா அதை கண்டே பிடிச்சிருக்க முடியாது. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், இந்த பாவிகளுக்கு வேற ஒரு பேர் கொடுத்தது, அகங்காரி, அக்கரம் செய்கிற யாவரும். பாவின்னு சொல்லி பார்த்தோம், இந்த பாவிக்கு 2 கேரக்டர் இருக்கு. அகங்காரி, அக்கரம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள், சூளை ஏறுகிற நாள், கர்த்தருடைய நாள், அது வரப்போகிற நாள் அவளுக்கு சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேறு கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேர்ந்து கற்றுக்கிறோம். இதிலே இன்னொரு நாளை பார்க்க போகிறோம், அது இன்னொரு ஆச்சரியமான நாள். இது பரிசுத்தப்படுத்துகிற ப்ராசஸ். 2 ஒரே மாதிரி இருக்கும், ஆனா இது வேற, டோட்டலி ஆப்போசிட். அதையும் பார்ப்போம். 3வது அதிகாரம் 1 வசனம். இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கலாம், யோவான் ஸ்நானகனையும் பார்க்கலாம். 2 வரையும் ஒரே வசனத்துல பார்க்கலாம். 3வது அதிகாரம் 1 வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். இந்த தூதன் யோவான் ஸ்நானகன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணும். சந்தேகம், இது யோவான் ஸ்நானகன். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு வசனத்துல யோவான் ஸ்நானகனையும் பார்க்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கலாம். உடன்படிக்கையின் தூதனார் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக வருவார். குட்டி குழந்தவர், ஆனாலும் அவர் யார்? அவர் தூதனானவர். ஃபாஸ்டா வர்றார். ஏன் ஃபாஸ்டா வர்றாருன்னா, நீ கொஞ்ச நாள் அந்த ஆலயம் அழிக்கப்பட்டு, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்போம். பாருங்க, டக்குன முதல் வருகையிலிருந்து என்ன வந்தாரு, செகண்ட் வருகை. அவர் வெளிப்படுகையிலே நிலை நிற்கிறவன் யார்? அவர் புடமுகிற அக்கினியை போலவும் இருக்காங்க. 2மே சேம், அக்கினியை போலவும். வண்ணான் சவுக்காரர்கள் டோபி என்ன செய்யறாங்க, இங்க வந்து ஆண்டவர் தன்னை ஒரு டோபியாக காட்டுகிறார். டோபி என்ன செய்வார்னு சொல்லி அடுத்த வசனத்தில் இருக்கு. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திருக்கிறார். அவர் லேவியின் புத்திரர்களை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படி நீதியா காணிக்கைன்னு சொல்லும்படி அவர்கள் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும். சவுக்காரம் 2வது வசனம் பாருங்க, வண்ணான் சவுக்காரம் போல. இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றாருன்னா, அழுக்கு நீக்கணும். இது அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில் கொண்டு இருக்கும். இங்கேயும் அக்கறையை தான் யூஸ் பண்றாங்க. இதுல முடிவுலையும் இதே இது நடக்கும். உலகம் முடியும் போது அதை அறுமுகம் யுத்தம் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 12வது வசனம், 16, 12. அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் வழியை ஆயத்தம், அந்த நதி தண்ணீர் வற்றி போகும். ஐப்ராத் நதியை வற்ற வச்சு இது வழியாக என்ன செய்றாங்க, ராணுவம் உள்ள வந்து அப்பொழுது வால் சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் ஒப்பாக 3 அசுத்தார்கள். அவைகள் என்ன செய்தன கேட்டீங்கன்னா, 14 அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசு ஆவிகள். அவைகள் பூமி எங்கும் ராஜாக்களை சர்வ வல்லமையுடைய தேவனுடைய மகா சங்கார நாளுக்கு நடத்தும்படி யுத்தத்துக்கு. தேவனுடைய மகா சங்கார நாள்ங்கிறது மகதோன் யுத்தம். அங்க அழிவு வரப்போகுது. லாஸ்ட் ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தி முடிக்கும். இது ஆண்டோடைய நோக்கத்தை ஒரு ரீரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லி, ரீரிஃப்ளெக்ஷனா ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு, அதை ஃபைனலாக பார்த்து நம்ம முடிக்க இருக்கணும். சங்கீதம் 104வது அதிகாரம் 35, 104, 35. பாவிகள் தான் நான் ஆரம்பிச்சேன். இப்ப முடியும் போது பாவிகள் தான்.
பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கன் இனி இராமல் போவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. அல்லேலூயா. நீதிமொழிகள்ல சிமிலரான ஒரு காரியம் இருக்கு. அதான் லாஸ்ட் வருஷம். நீதிமொழிகள் 2:22. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் கடைசி வருஷம். அங்கேயும் கடைசி இங்கேயும் கடைசி. துன்மார்க்கரோ பூமியில் இருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடி நிர்மூலமாவார்கள். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, உம்மாய் துதிக்கிறேன் ஐயா, உம்மாய் துதிக்கிறேன் ஐயா, உம்மாய் துதிக்கிறேன் ஐயா. நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகளினாலே நாங்கள் பலப்படுகிறோம் ஐயா. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஐயா. மாற்றும் வழிநடத்தின எபனீஸ்வரே, உம்மாய் துதிக்கிறோம் ஐயா. இனிமே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.